உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்க, உங்களுக்குள்ள மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு, தோல்வியை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயத்தை போக்குறதுக்கு நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல யாருக்கிட்டேயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வருதோ அதை செய்ய பாருங்கள். கம்பேர்னா அவங்க பணம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சதை மாத்திரம்தான் பார்க்குறீங்க தவிர அவங்க தோல்வி அடைஞ்சதை எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிளாக சொன்னால் சோஷியல் மீடியாவில் போகிற போஸ்ட்டை பார்த்து, சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபோட்டோ போகிறத பார்த்து எல்லாத்தையுமே நினச்சி எல்லாரோட பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம ஜெயிக்க முடியல நினைக்காதீங்க. அவங்க தோல்வியை பார்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தோல்வி இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அவங்க எவ்வளோ நாள் போராடினாங்க, எவ்வளோ நாள் அந்த இதுக்குள்ளே அவங்க சர்வே பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஜெயிச்சதை நினச்சி பார்க்காதீங்க, கம்பேரும் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கில்லை வளர்க்க பாருங்க. முதல்ல உங்களைய ப்ரௌடாக நினச்சிக்கோங்க. எந்த விஷயத்த செஞ்சாலும் நீங்கள் பார்க்க சுமாராக இருக்கிறீங்க அப்படின்னு பல பேர் நினச்சாலும் நான் அழகாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு சில ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கு சில சாப்பாடு இல்லை, எனக்கு படிப்பு வரல, எனக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் குறைச்சவங்க இல்லை. எனக்கு வருது, எனக்கு இன்னைக்கு 40 மார்க் எடுக்கிறேன்னா நிச்சயமாக ஒரு நாள் 100 மார்க் எடுப்பேன். இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு கிடைக்கலன்னா நிச்சயமாக இதோட நல்ல சாப்பாடு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இன்னைக்கு எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா நாளைக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு அந்த தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு உங்களே முதல்ல ப்ரௌடாக நினச்சிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற விஷயத்த சந்தோஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். மூணாவதாக, உங்களுக்கான தகுதியை உருவாக்குறதுக்காண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்ய பாருங்க. அதை மேலும் மேலும் கற்றுக்க பாருங்க. அதுக்குள்ளே இருக்க நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கிட்ட பேசினா நடக்கும், யார் சொல்லி கொடுப்பான், எங்கே கிடைக்கும். உங்களால் பொருளாதார அடிப்படையில் பணம் முடியல அப்படின்னா அது எங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போதைக்கு டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே ஃப்ரீயாக சில விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து கற்றுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு பாருங்க. அது என்ன துறையா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது முயற்சி பண்ண தோல்வி அடைவீங்க. தோல்வி அடையும் போது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அப்போ ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போ உங்க ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணீங்கன்னா, மற்றவங்க முன்னாடி நீங்க தோத்துருந்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது ஒரு விஷயம், அடுத்தவங்ககிட்ட அன்பா இருக்க பாருங்க. உங்களை யாரு வேணான்னு சொன்னாங்களோ, யாரு தேவையில்லைன்றாங்களோ அவங்க கிட்ட இல்லை. இந்த உலகத்துல பல பேர் அன்புக்காண்டி போராடுறவங்க பல பேர் இருப்பாங்க. நீங்க பார்க்குற ரோட்ல இருக்கிறவங்கள ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் ஹலோன்னு சொல்லி பாருங்க. தெரியாதவங்க உங்களுக்கு சில பேர் சொல்லும் போது அந்த ஒரு சந்தோஷத்தை கூட பாருங்க. கேர் எடுத்து பாருங்க. உங்களை மதிக்காதவங்களை நீங்க கேர் பண்ண வேண்டாம். உங்களை மதிக்கிறவங்க 1-2 பேர் கூட இருக்கிறவங்களையும் பார்த்து ஒரு ஸ்மைலோ, சந்தோஷமா தேங்க்யூன்னு சொல்றதோ, ஹாய் பாய்ன்ற சில விஷயங்கள் நீங்க சொல்ல பார்க்கும்போது அந்த உறவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இத்தனை விஷயத்தை நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகரிக்கும். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. தன்னம்பிக்கை எங்கேயும் இல்லை, உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட மனசுக்குள்ள இருக்கு. நிச்சயமாக அது கிடைக்கிற நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நாளையும் உங்களுக்கு இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். பயப்படாதீங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், நான் உங்க கூட இருக்கேன். தன்னம்பிக்கையாக இருங்க. ஜெயிக்கலாம் வாங்க. நானும் ரெடி, நீங்கள் ரெடியா?